இது வரைக்கும் எங்கள் ப்ரமோட்ஸ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வண்டியூருங்கிற ஒரு கிராமத்தில் பேராசை கொண்ட ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார். அந்த ஊர்லேயே அவர் தான் அதிகமாக விறகு வெட்டி விற்றுக்கிட்டு இருந்தார். இருந்தாலும் அவருக்கு அந்த பணம் போதலை. ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து சந்தையில் மற்றவங்களை விட அதிக விலைக்கு விற்பார். அப்போ ஒரு நாள் மரங்களை வெட்டி எடுத்து கொண்டு வந்து சந்தையில் விற்கும்போது, அட என்னன்னு நீங்க ஒவ்வொரு நாளும் காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற விலங்குகள் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இந்த விறகுகளை வெட்டி எடுத்துட்டு வரேன்னு தெரியுமா? தயவு செஞ்சு இதுக்கு நீங்க அதிகமான பணம் தான் கொடுக்கணும். ₹1 குறைஞ்சா கூட இந்த விறகுகளை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு விறகு வேணுமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, சட்டு புட்டுன்னு ஒரு முடிவை சொல்லுங்க. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கராரா பேசி விறகுகளை விற்று லாபம் ஈட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள், ஏவுல ராசாத்தி, இந்த விறகுகளை எடுத்து உன்னைய உள்ள வைக்க தானே சொன்னேன். இப்படியே போட்டு வச்சிருந்தேன்னா மலையிலே நனைஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்றது காசுக்கு? எல்லா மரக்கட்டைகளையும் எடுத்து உள்ள போடு. நானு காட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் விறகுகளை வெட்டி கொண்டு வந்துடுறேன். அப்போதான் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். இப்படி தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு விறகு வெட்டியான பரமன் காட்டுக்குள்ள விறகு வெட்டுறதுக்காக மரங்களை தேடி போனாரு. அந்த காடு பல கொடூரமான மிருகங்களை கொண்ட காடு. ஒரு வழியா ரொம்ப தூரம் நடந்து ஒரு மரத்தை பார்த்தாரு. ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய மரத்தை தேடி கண்டுபிடிச்சாச்சு. இந்த மரத்தை வெட்டினோம்னா நமக்கு நிறைய விறகு கிடைக்கும். என்னடா இது, திடீர்னு இருட்டி போயிருச்சு. ஐய, ஒரு விளக்கு கையில எடுத்துட்டு வராம வந்துட்டோமே. இப்ப மட்டும் இங்க ஒரு விளக்கு இருந்துச்சுன்னா சுலபமா இந்த மரத்தை வெட்டியிருக்கலாம். இப்படி பரமன் சொன்ன உடனே அங்க ஒரு விளக்கு மேல இருந்து வந்துச்சு. அப்படியே அந்த இருளும் விலகுச்சு. அட, சொன்ன உடனேயே இங்க ஒரு விளக்கு வந்துருச்சே. நம்ம தாத்தா சொன்ன மந்திர மரம் இதுவா தான் இருக்கும் போல. நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விடக்கூடாது. இந்த மந்திர மரத்துக்கிட்டயே தங்கங்களை கேட்டு நாம பெரிய பணக்காரன் ஆயிட வேண்டியதுதான். மந்திர மரமே, இங்க அப்படியே தங்க கட்டிகள் வந்தா நல்லா இருக்கும். அப்படி பரமன் சொன்ன உடனேயே மேலே இருந்து அங்க தங்க கட்டிகள் விழுந்துச்சு. தங்க கட்டிகளை பார்த்த உடனேயே பரமன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அடடா, தங்க கட்டிகள் வந்து விழுந்துருச்சே. இனிமேல் இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரன் நான் தான். அப்படியே இந்த தங்க கட்டிகளை போட்டு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய பெட்டி இருந்தா நல்லா இருக்கும். இப்படி பரமன் சொன்ன உடனேயே மரத்துக்குள்ள இருந்து அங்க ஒரு பெரிய பெட்டி வந்துச்சு. அந்த பெட்டி ரொம்பவும் பிரம்மாண்டமா அந்த தங்கங்களை வச்சு எடுத்துட்டு போற அளவு இருந்துச்சு. மீண்டும் மீண்டுமா? அட, பெட்டி ரொம்ப பெருசா இருக்கே. இந்த தங்கங்களை வச்சு எடுத்துட்டு போறதுக்கு இந்த பெட்டி தான் சரி. ஒரு வழியா பெட்டியும் கிடைச்சிருச்சு. பெட்டிக்குள்ள தங்கத்தை நிரப்புன பரமன் ஒரு வழியா தங்க கட்டிகளை பெட்டிக்குள்ள நிரப்பியாச்சு. இந்த காடே ரொம்ப பயங்கரமான காடு, ரொம்பவும் கொடூரமான விலங்குகள்லாம் இருக்கக்கூடிய காடு. திடீர்னு இங்க ஒரு சிங்கம் வந்து நம்மளை கடிச்சிட்டா நாம என்ன பண்றது? இப்படி அந்த மரத்துக்கிட்ட பரமன் சொன்ன உடனேயே மரத்துக்குள்ள இருந்து அங்க ஒரு பெரிய சிங்கம் வந்துச்சு. அது அவனை கொடூரமா கடிச்சு சாப்பிட்டுருச்சு. என்ன குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நல்லது நினைச்சா நல்லது தான் நடக்கும். தீயது நினைச்சிங்கன்னா அது உங்களையே அழிச்சிரும். நல்லதும் கெட்டதும் நீங்க நினைக்கிற நினைப்புல தான் இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்க ப்ரமோட்ஸ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. பாய்.